ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸுனால் வெத்தலை பற்றி. இப்போ உங்களுக்கு வெத்தலை பற்றி சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அப்படி தொணன்னு இருக்குங்க. ரொம்ப லூஸாக இருக்குது. நான் கரெக்டாக ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கும்போது நான் கரெக்டாக என்னோட எக்ஸ்எல், எல் சரியாக இருக்கும், எக்ஸ்எல் சரியாக இருக்கும். இந்த ரெண்டும் தான் எனக்கு கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல, ட்ரிபிள் எக்ஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்குது. எனக்கா தொணன்னு எனக்கு பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி தாத்தா போட்டிருக்க மாதிரியே இருக்குது. பாருங்கள், அங்கே இங்கே பின்னு போட்டு வச்சுருங்க. கை பாருங்கள் தொணன்னு. ஆனால் இது புது ட்ரெஸ்ஸு. இது நீங்கள் பாருங்க, என்ன பின்னு போட்டு வச்சுருக்கேன். அப்படி தொணன்னு இருக்குது. சரி, அந்த இது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கமெண்ட்ஸில் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப ஸ்டைலாக இருந்தது. சரி, இது போடலாம் அப்படின்னு தான். இது வரைக்கும் கட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் மாதிரி ஃபுல்லாக இந்த 2 பக்கத்தில் இப்படி கட் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸில். குர்த்தியில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது பார்த்தேன்னா நான் நல்லா ஒன்று கொடுத்தேன். அவங்க பாருங்கள், ட்ரிபிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு ஒத்தே வராது. தாத்தா மாதிரி இருக்குது பாருங்கள். சரி, வீட்டில் தான் போட்டுக்கணும்னு சொல்லிவிட்டு இதே நான் வீட்டிலேயே போட்டுக்கிட்டேன். வெளியில் போக முடியல. ரொம்ப அங்கே இங்கே நல்லா போட்டு கையெல்லாம் தொணன்னு இருக்குது. பார்க்கறதுக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இது யூடியூப்பில் காட்டலாம்னு நினச்சேன்னா தொணன்னு இருக்குது. சரி, நான் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெத்தலை பற்றி சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்குலாம் இப்போ பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, இப்போ சளி வந்தால் கோலை மாதிரி கீழே துப்புவாங்க. அது ரொம்ப ஒரு ஆபத்தானது. நம்ம உடம்புல அந்த சளி தங்கவே கூடாது. சளி தங்க தான் நம்ம உடம்புல என்னென்னமோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சளியை மட்டும் நீங்கள் தங்க விடக்கூடாது. குழந்தைங்களும் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் சொல்கிறேன். இந்த சளியை போக்க என்ன பண்ணணும்னா, அந்த சளி வரும், இருமல் வரும், கோலை மாதிரி வரும், தலைவலி வரும். அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம், பெரியவங்களும் இது சாப்பிட்லாம். ஒரு 4 வெத்தலை எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி அந்த ஜூஸ் பெரிய ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக ஒரு மீடியம் சைஸு நீங்கள் அந்த ஜூஸ் போட்டுக்கோங்க. அந்த போட்டுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன், சில பேர் சின்ன ஸ்பூனாக பெரிய ஸ்பூனான்னு சொல்கிறீங்க. சின்ன ஸ்பூனும் வேண்டாம், பெரிய ஸ்பூனும் வேண்டாம். மீடியம் சைஸில் ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நீங்கள் தேன் போட்டு, தேன் போட்டு, அந்த வெத்தலை சாரோட தேன் போட்டு நல்லா கலக்கி நல்லா குடிங்க. ஒரு 3 வேளை குடித்தாவே உங்களுக்கு அந்த கோலை, அந்த தலைவலி, இந்த சளி, தும்மல் எல்லாமே சரியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.